ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஊடாங் பத்தாய் சம்பல் செய்யலாம். ஒரு சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெத்திலி எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை நம்ம இப்போ எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுருவோம் தனியாக. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நெத்திலி பொரித்த அதே எண்ணெயில் மிளகா சாந்தும் சின்ன வெங்காயம் 3 வெங்காயமும் சேர்த்து வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி திக்காக தண்ணி ரொம்ப கலக்காமல் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி கலந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை எண்ணெயில் சேர்த்துக்குவோம். எண்ணெயில் நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட போகிறோம். அதனால் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 10-15 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் பிளேண்டரை 2 கப் தண்ணி ஊற்றி அலசி இதில் போட்டிருக்கேன். 2 கப்பு பார்க்குறதுக்கு என்னமோ நிறையா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நம்ம இதை மறுபடியும் கொதிக்க வச்சு சுண்ட வைக்க போகிறோம். அதனால் சரியாக இருக்கும் அந்த அளவு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுண்டி எண்ணெய் தனியாக சம்பல் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே புளியும் சேர்த்துக்குங்க. உப்பு பார்த்து போட்டுக்குங்க. ஓகே, நான் இன்றைக்கி பத்தாய் 2 அந்த மாதிரி பொழந்து அதை நல்லா சுடு தண்ணியில் 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பத்தாய் ஏற்கனவே நான் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சனால ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்ல. நல்லா இதை கொட்டிட்டு கிண்டி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டாலே போதும். ரொம்ப நேரம் இதை வச்சு வைக்கணும் வேண்டாம். பத்தாய் சம்பல் நீங்கள் சாப்பிடும் போது உரப்பாக இருக்கும், லைட்டாக புளிப்பாக இருக்கும், லேசாக இனிப்பாக இருக்கும். இந்த 3 ருசியும் இந்த ஒரு பத்தாயில் இருக்கும். அதுக்கு தான் நம்ம உப்பு, சீனி அப்புறம் புளியும் சேர்த்துருக்கோம். எனக்கு உப்பு டேஸ்ட் குறவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு அளவு பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம நெத்திலி வேறு பொரிச்சு வச்சுருக்கோம். அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டால் சரியாக வரும் நெத்திலி ஆட் பண்ணதுக்கப்புறம். ஓகே, இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த நெத்திலியை இதில் ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்டுறலாம். இப்போ அடுப்பு ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா திருப்பி விட்ருங்க. ஏன்னா எல்லாமே வெந்துருச்சு நல்லா. ஜஸ்ட் அந்த சம்பல் நெத்திலியில் பத்தாயிலலாம் நல்லா இறங்குறதுக்கு தான் திருப்புறோம். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே, டடா, முடிஞ்சு போச்சு. நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் ஆர் சஜஷன் இருந்தால் கூட கமெண்டில் நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் அதை படிக்கிறேன். கண்டிப்பாக ரிப்ளையும் பண்ணுறேன். ஓகே, பாய்.